பவானி நதியின் குறுக்கே 6 இடங்களில் தடுப்பணைகளை கட்டி தமிழகத்திற்கு வருகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நயவஞ்சக செயலை கேரள அரசு தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த 6 அணைகளும் கட்டப்பட்டு விட்டால் தமிழகத்திற்கு தண்ணீரே கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு கோடை காலத்தில் இப்போதே குடிநீருக்கு கூட கோவையில் மக்கள் குடத்தை தூக்கி கொண்டு அலைகின்ற சூழ்நிலையில் இந்த தடுப்பணை கட்டுகின்ற செய்தி கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் நெஞ்சை அதிர வைத்திருக்கிறது. உடனடியாக இந்த செயலை கேரள அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு முக்காலியில் அணை கட்டி பவானி தண்ணீரை கேரளாவிற்குள் திருப்பி விடுகின்ற முயற்சியை கேரள அரசு மேற்கொண்டது. மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதற்கு பின்பு 2012ஆம் ஆண்டு சிறுவாணியிலே அணை கட்டி பவானிக்கு வருகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்துகின்ற கொடுஞ்செயலை செய்வதற்கு கேரள அரசு தீர்மானித்து செயலில் இறங்கியது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு அந்த செயலும் தடுத்து நிறுத்தப்பட்டது. 2016ஆம் ஆண்டு சிறுவாணியிலே அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியையும் மத்திய அரசிடம் வாங்கியது. மக்களின் எழுச்சி காரணமாக மத்திய அரசு அந்த அனுமதியை வாபஸ் வாங்கிவிட்டது. இதற்கு பின்பு மீண்டும் அந்த பவானி நதியை தடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியில் இப்போது கேரள அரசு அங்கே இருக்கின்ற பவானி நதியின் குறுக்கேயிலும் தொடர்ச்சியாக 6 தடுப்பணைகளை கட்டுகின்ற கொடும் செயலில் ஈடுபட்டு இப்போது அஸ்திவாரம் தோண்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு, கேரளா 2 மாநிலங்களும் ஒத்துக்கொண்ட பின்புதான் இந்த பவானியிலே எங்கே தடுப்பணை கட்டப்பட்டாலும் அதற்கு கேரள அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு. ஆனால் இப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத நிலையில் காவிரி டிரிபியூனலினுடைய தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு வருகின்ற தண்ணீரை தடுக்கின்ற கொடும் செயலை கேரள அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த செயல் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய பூகம்பம் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலே வெடிக்கும். விவசாயிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். பொதுமக்கள் குடிநீருக்கு பிரச்சனையாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு கேரள அரசு உடனடியாக இந்த தடுப்பணை கட்டுகின்ற பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக இந்த மறியல் போராட்டத்தின் வாயிலாக எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களினுடைய கருத்துக்களை நாங்கள் இங்கே பிரதிபலிக்கிறோம். உடனடியாக கேரள அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை மக்களை திருப்பி லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு இங்கே கேரள எல்லைகளிலே அடைக்கின்ற போராட்டங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் கேரள அரசிற்கு எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழக அரசு மத்திய அரசிடம் முறையிட்டு இந்த தடுப்பணை கட்டுகின்ற செயலை தடுத்து நிறுத்துவதற்கான செயலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டாதே 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 கட்டாதே